வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் சிவம். சேலத்துலேருந்து வரேன். இப்போ பொதுவாக கன்னி லக்கணத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் தரும்? ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கன்னி லக்னம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான லக்னம். இவங்க எப்படின்னா ஒரு ஒர்க்காலிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்காலிக் அப்படிங்கிறது ஒரு வேலையை கொடுத்துட்டா அப்படியே கண்மூடித்தனமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி அந்த வேலையிலே இறங்கிடுவாங்க. ஏன்னா காலபுருஷத்துடைய 6வது வீடு, 6ஆம் இடங்கிறது உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது, வேலையை குறிக்கக்கூடியது, அடிமை வேலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேல தினசரி ரொட்டீன்னு சொல்லலாம். ஒரு ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த கன்னி லக்னக்காரங்க தான். இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா கடன், நோய், வழக்கு, வம்பு, எதிரி இது எல்லாமே கன்னி லக்னத்துக்குள்ளே தான் வரும். அப்போ கன்னி லக்னக்காரங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கடனோ, ஏதோ ஒரு நோயோ, அல்லது ஏதாவது ஒரு வழக்கோ அவங்க மேலே வர்றது, அதை சந்திக்கிறது, இந்த மாதிரி சூழல்களும் இருக்கும். அப்போ பொதுவாகவே இந்த கன்னி லக்னம் காலபுருஷத்துக்கு 6வது இடங்கிறனால ஒரு போராட்டமான லக்னம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிறப்பம்சங்கள் இதுக்கு இருக்குது. அதே சமயத்தில் சில போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஐயா, பரிகாரம்னு சொன்னீங்க. இப்போ கன்னி லக்கணக்காரனுங்க இப்போது எந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் வாழ்க்கை பூரா வெற்றி பெற முடியுங்க ஐயா? ஓகே. பொதுவாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க லைஃப் லாங் ஜெயிக்கணும்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பாவங்கள் அடிப்படையாக வச்சு பரிகாரங்கள் எடுக்க முடியும். இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி புதனாக வராரு, அவரே 10ஆம் அதிபதியாக வருவார். ஸோ இது என்ன சொல்லலாம்னா அவங்க வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி அடையணும்னாலே புகழ் பெறாமல் இருந்தாலே வெற்றி அடைஞ்சிருவாங்க தொழில் விஷயத்தில். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக வரனால புகழ் அதிகமாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னா தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்காது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழை, முன்னிலையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு புகழை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சுக்கிரனாக வரார். இது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. 2 ஆதிபத்தியமே ஒரு நல்ல ஆதிபத்தியம், சுக்கிரனுடைய ஆதிபத்தியமாக வரனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சால் ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அவங்க பேச்சே தெய்வ வாக்காக இருக்கும்னு சொல்லலாம். அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது தெய்வ வாக்காக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரனாக வருது. ஸோ இயற்கையாகவே பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே நல்லாயிருக்கும். சிறுபணம்னு சொல்லக்கூடிய விஷயம் அவங்க கையில் எப்பயுமே பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்பாவோட சப்போர்ட் நிறையா கிடைக்கும்னு சொல்லலாம், ஃபேமிலியோட சப்போர்ட் நிறையா கிடைக்கும்னு சொல்லலாம். இதுக்கு அவங்க பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கோயிலில் நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கன்னி லக்னக்காரங்கள்ட்ட கோயில் அன்னதானம் போடுறோங்க, அதுக்கு ஏதாவது நன்கொடை கொடுங்கன்னு கேட்டால் கண்மூடித்தனமாக கொடுத்துடணும். எதுக்கு எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு நேச்சுரலாகவே என்ன பிரச்சனைனா, ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்தாலும் அந்த குழந்தையே எதிரியாக மாறும் உங்களுக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கடன் தொந்தரவு அதிகமாகும், அல்லது குழந்தைக்கு நோய்வாய்ப்படுதல், குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். என்ன காரணம்? கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியாக வரார். அல்லது இவங்களுக்கே சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறது, அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் கொடுக்கும். இதுக்கு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி லக்னக்காரங்க எப்பயுமே ஒரு கடனில் இருக்கணும். ஒரு கடன் வாங்கிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகளோ, குழந்தைகள் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கன்னி லக்னக்காரங்களுக்கு 3-8 கூடியவனா செவ்வாய் வரார். இது ஒரு மோசமான அமைப்பு. அப்போ என்னென்னா, கன்னி லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பைக்கில் போய் விழுந்துருவாங்க, அல்லது அவங்க கையில், காது, மூக்கு, தொண்டையில், தோள்பட்டையில் சின்னதாக அடிபட்டு ஏதாவது ஒரு சர்ஜரியை சந்திக்கிற மாதிரியான சூழல்கள் அவங்களுக்கு வந்துடும். அல்லது த்ரோட்டில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறது, காது வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது என்ன காரணம்னா 3-8 தொடர்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறனால. அப்போ அவங்க வாழ்க்கையில் எப்போயெல்லாம் 3ஆம் இடத்தை இயக்குறாங்களோ அப்போல்லாம் கவனமாக இருக்கணும். அதுக்கான பரிகாரம் பண்ணிக்கணும். 3ஆம் இடங்கிறது என்னென்னா, ஒரு பைக் வாங்குறது, ஒரு எழுதுறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுமாதிரி கூட பிறந்த தம்பியோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் குறுகிய தூர பயணம் பண்ணும்போது அப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 3-8 சம்மந்தம் அப்படிங்கிறனால கை, அதுக்கப்புறம் காது, மூக்கு, தொண்டை, தோள்பட்டை, இதில் யாருக்காவது சர்ஜரி நடக்குதுன்னா, அறுவை சிகிச்சை நடக்குதுன்னா அதுக்கான உதவி, பண உதவியை நீங்கள் உங்கள் கையால் செய்யுங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் கை. அப்போ உங்கள் கையால் அந்த பணம் அதுக்காக உதவி செய்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பில்லை கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 1 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபா கொடுங்க. உங்களால் முடிஞ்ச தொகையை உதவியாக பண்ணுங்கள்.
இதை பண்ணிட்டு வரும்போது மேஜர் ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த பாவங்களை அடிப்படையாக வைத்து மிக அருமையாக பரிகாரங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நட்சத்திர அடிப்படையாக வச்சு ஏதாவது கன்னி லக்கணக்காரங்களுக்கு பரிகாரம் சொல்ல முடியுங்களா ஐயா? நிறையா சொல்லலாம். பொதுவாக நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது கன்னி லக்னத்துக்குள்ளவே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரம் இருக்குது, அஸ்தம் இருக்குது, சித்திரை இருக்குது. அதுக்குள்ளவே பாருங்கள், 12ஆம் அதிபதியோட நட்சத்திரம் வந்துருச்சு, 11ஆம் அதிபதியோட நட்சத்திரம் வந்துருச்சு, 3 8 கூடியவன் நட்சத்திரமும் வந்துருச்சு. அப்போ விரயத்தை சந்திப்பது, விபத்தை சந்திப்பது, தீவிர முயற்சி எடுப்பது, லாபம் கிடைப்பது, இது அத்தனை விஷயங்களும் அந்த லக்னத்துக்குள்ளவே இருக்குது. அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும்னா, எப்பயுமே நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் பலன் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நடு நட்சத்திரமாக பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் வருது. 3 நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் வருது. ஸோ அஸ்தம், சித்திரை. அப்போ என்ன பண்ணணுன்னா, நட்சத்திர ரீதியாக கன்னி லக்னக்காரங்க எப்பயுமே லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், இந்த 3 பழத்தையும் ஒன்றா ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அளவு வாங்கிக்கிட்டு ஒரு புதன்கிழமை நாளில் திருநங்கைகள் கையில் கொடுத்துடணும். ஏன்னா புதனோட வீடுங்கிறனால இதை கொடுத்துட்டாங்கன்னா நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் வரதா இருந்தாலும் விலகி போயிடும். இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு எந்த பாவம் பலம் பெற வேண்டுமோ, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதற்குண்டான பாவ அதிபதி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் போய் பரணியில் உட்காந்துருக்காருன்னா, பரணினா நெல்லிக்காய். அப்போ பரணி நட்சத்திரத்தில் நெல்லிக்காய் தானம் பண்ணால் வருமானம் அவங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி அவங்களுக்கு 5ஆம் அதிபதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான். அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த உணவை தானம் பண்ணணும். சனி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து மக நட்சத்திரத்தில் இருந்தால் பச்சரிசி தானம் மாதம் மாதம் மக நட்சத்திரத்தில் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா 10ஆம் அதிபதி புதன். புதன் வந்து அவங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் இருக்காருன்னா மாதம் மாதம் மூலத்தில் கொய்யாப்பழம் தானம் பண்ணணும். இப்படி எந்த பாவம் அவங்களுக்கு இயங்க வேண்டுமோ அந்த பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தோட உணவை தானம் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு அந்த பாவம் பலம் பெற்று நட்சத்திர ரீதியாக பலம் பெற்று அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நட்சத்திர ரீதியாக நிறையா பரிகாரங்களை வந்து அவங்க பண்ணலாம். இப்போ ஐயா கன்னி லக்கணக்காரங்களுக்கு இப்போ வந்து வீட்டிலேருந்தே ஏதாவது நட்சத்திர ரீதியாக பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுங்களா ஐயா? இது எப்படின்னா வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னா, கன்னி லக்னத்திற்கு அது காலபுருஷத்துடைய 6வது வீடு. 6ஆம் இடங்கிறது தான் வந்து கூர்மையான ஆயுதங்களை குறிக்கக்கூடியது. வீட்டில் வந்து கூர்மையான ஆயுதம் என்ன யூஸ் பண்ணுவோம், கிச்சனில் கத்தி இருக்கும், அருவாள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வந்து பிளேடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்னி லக்னக்காரங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு புதுசாக ஒரு ஆயுதத்தை வாங்கி வைக்கணும். அப்படி வாங்கி வச்சா அவங்களுக்கு பிரச்சனை வராது, ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் வந்து அவங்களுக்கு ஒரே கிரகமாக வருது. ஸோ இப்போ வீட்டில் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவங்க ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருக்கக்கூடாது. வாசனை திரவியங்களும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வாசனை திரவியங்களே வீட்டில் இல்லாமல் இருக்கணும். ஒன்று ட்ரெஸ்ஸை நல்லா வச்சுருந்தீங்கன்னா வாசனை திரவியம் இருக்கக்கூடாது. வாசனை திரவியம் நிறைய வச்சுருக்கீங்கன்னா ட்ரெஸ்ஸை ஒழுங்காக வச்சுக்கோ, ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கலைச்சி போட்டணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய உடல் நலமும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி வீட்டுக்குள்ளவே சில பரிகாரங்களை அவங்க பண்ணிக்கும்போது ரொம்ப நல்லா அழகாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கன்னி லக்கணக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கோவிலுங்களில் இப்போ சார் போய் பாடலாம்? பொதுவாக வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் வந்து துலாமாக வரும். 2ஆம் அதிபதி வந்து துலாம் வீடாக வருது, தராசு வீடாக வருது, சுக்கிரனுடைய வீடாக வருது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது, சீக்கிரமாக பொருளாதார பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோயில்லையோ மகாலட்சுமி கோயில்லையோ உங்கள் எடைக்கு எடை துலாபாரம் கொடுங்க. ஏன்னா 2ஆம் இடம் துலாம் வீடாக வருது. கொடுத்தாங்கன்னா அந்த தானத்தை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி பொருளாதார ரீதியாக நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன கோயில் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி அப்படிங்கிறதே வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ கன்னி வந்து புதனோட வீடுங்கிறனால நவத்திருப்பதிக்கு அடிக்கடி போகிறது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். 10ஆம் அதிபதியும் புதனோட வீடாக வரனால நவத்திருப்பதி போயிட்டு வர்றது ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த 2 கோயிலை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா கோயில்கள் இருக்குது. சில பேருக்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முருகனை கும்பிடக்கூடாது.
கோயிலுக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி சில கோயில்களுக்கு போகாமல் இருக்கிறது முக்கியம். போனால் ரிவர்ஸாக வேலை செஞ்சிடும். அப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு 3-8 கூடவனா வந்து முருகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வருவார். செவ்வாயோட ஆதிக்கமுள்ள முருகனை இவங்க கும்பிடும்போது என்ன ஆகும்னா நிறையா பிரச்சனைகள், அவமானங்கள், ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். ஸோ அப்போ இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். முருகனை அதிகமாக கும்பிடாமல் இருக்கிறதே நல்லது கன்னி லக்னக்காரங்க. இந்த மாதிரி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும். இதை வந்து கோயில் பரிகாரமாக அவங்க பண்ணிக்கலாம். ஐயா, இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு தாந்திரிக பரிகாரம் இருக்குங்களா? ஸோ இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து தாந்திரிக பரிகாரமாக என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்களுக்கு கடன் யாராவது கேட்டு வந்தால் கடனை கொடுங்க, கொடுக்காம விட்றாதீங்க. கொடுக்காம விட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதுக்குன்னு அவங்க 10 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்துட முடியாது, எல்லாராலையும் முடியாது. அவங்க கேட்குற தொகையில் உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை கடனாக கொடுங்க. ஸோ 6ஆம் இடங்கிறது கடன். அப்போ அது கொடுக்க உங்கள் கர்மா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஸோ வேறு என்ன தாந்திரிகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3-8 சம்மந்தம் அப்படின்னா சைக்கிள் இருக்கும். அப்போ யாருக்காவது சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, நீங்கள் வாங்கி கொடுத்த சைக்கிளை அவங்க ஓட்டினாங்கன்னா அது ஒரு கர்மாவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு உடஞ்சி போன சைக்கிள், செயல்படாமல் இயக்கம் இல்லாமல் ஒரு சைக்கிள், அது உங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கணும். அது இருந்தாலும் உங்களுக்கு மேஜரான ப்ராப்ளங்கள் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடாக வருது, கடக வீடாக வருது. 11ஆம் இடங்கிறது சேமிப்புன்னு சொல்லுவோம். அது வந்து காலபுருஷத்துக்கு 4ஆவது வீடாக வரனால அதிகமாக வந்து என்ன பண்ணணும்னா ட்ரெஸ்ஸை சேமிக்கணும். உங்கள் வீட்டில் அதிகமாக ட்ரெஸ்ஸை சேமித்து வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு, பணம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தாந்திரிகமாகவும் அதை இயக்க முடியும். இப்படி பரிகாரங்கள் நிறையா பண்ணலாம். இதுக்கு ரிவர்ஸ் பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா ஐயா? கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக பாதிக்கப்படக்கூடிய கிரகங்கள்னால் சனி 6ஆம் அதிபதி, செவ்வாய் 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியாக வந்து சூரியன் வரார். செவ்வாய்னா சிகப்பு கலர் ரிப்பன், சனினா ப்ளூ கலர் ரிப்பன், சூரியனா ஆரஞ்சு கலர் ரிப்பன். இந்த 3 ரிப்பனையும் உங்களுடைய கஷ்டமான காலத்தில் கட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கிறீங்கன்னா இந்த 3 கலர் ரிப்பனையும் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட கஷ்டமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ பண்ணிவிட்டு வர வர உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பரிகாரமும் நம்ம நிறையா பண்ணலாம். ஐயா, இப்போது இது சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா? நிச்சயமாக எடுக்கிறேன். இந்த ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைவதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தி வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது 2025 ஜனவரியிலேருந்து மாதம் ஒவ்வொரு லக்னத்துக்கு வகுப்பு எடுக்கிறேன். மேஷ லக்னத்துலேருந்து சிம்ம லக்னம் வரைக்கும் வகுப்பு எடுத்தாச்சு. இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கன்னி லக்னத்தை பற்றி வகுப்பு எடுக்க போகிறேன். இதற்கு கட்டணம் 1300 ரூபா. ஏற்கனவே நம்மள்கிட்ட படித்த பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டண சலுகை உண்டு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். ஒரு 15க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜோதிடமே தெரிலைனாலும் நான் சொல்கிற பரிகாரத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துப்பாங்க. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி.